சுமாராக தான் ப்ரோ இருக்குது. அதான் என்ன காரணம், ஏன் எல்லாம் சுமாராக இருக்குது? லோகேஷ் படம் மாதிரி வரல. லோகேஷ் படம் மற்றதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ஆவரேஜ் தான், அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா அவர் மற்ற படங்களை பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அந்த மாதிரி போவார், அது இல்லாமல் போயிருக்காரு. ஒரு வேளை அதனால இருக்கும் அப்படின்ட்டு இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே மற்ற என்ட்ரி இதுனா அவர் கேமியோ எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் படம் மாதிரி இல்லை, இது வேறு ஏதோ நெல்சன் படம் மாதிரி இருந்தது. அப்படி தான். 1000 கோடி அடிக்குமா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ரஜினி ஃபேனாக இருந்தால் சொல்கிறேன், ரஜினி ஃபேனாக இருந்தால் அப்படி தான் பேசுவாங்க. மற்றபடி படம் ஆவரேஜ் தான். விக்ரம், கைதி அந்த படம்னா கம்பேர் பண்ணும்போது, மாநகரம் அவர் படத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஓகே தான் கண்டிப்பாக. ஜெயிலரு இது கமலுக்கு எப்படி தக் லைஃப் வந்ததோ அது மாதிரி ரஜினிக்கு கூலி வந்துருக்கு. இல்லை 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 நடிக்கலாம், நடிப்புனா நல்லா தான் இருக்குது. அவரை மாசாக காமிச்சிருக்காங்க, ஆனால் கதை எதுவும் இல்லை. இது ஃப்ளாஷ்பேக்கு இதெல்லாம் அப்படியா அவ்வளோவா தெரியல, எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஓகே தான், நடிப்புனா நல்லா தான் இருக்குது. மற்ற எல்லோரும் நடிப்போம். உபேந்திரா என்ட்ரி, ரஜினி, அமீர் கானை ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு தான் தெரியல. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு அதுதான். மற்றபடி ஓகே தான், ஓகே தான். ஒரு 10க்கு ஒரு 7 அவ்வளோதான். லியோ நல்லா இல்லை, இது ஓகே. லியோக்கு இது ஓகே, லியோ அவ்வளோவா இல்லை. அதான் காக்கா கழுகு அந்த மாதிரி சண்டையில் அனில் ஃபேன்ஸ் அப்படி இப்படின்வாங்க. ஓகே தான். லியோ இதையும் கம்பேர் பண்ணும்போது 7 தான், 10க்கு 7. அதுவும் இதுவும் ஒரே இது தான். இது வந்து நெல்சன் படம் மாதிரி இருந்தது. லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயிண்டடான மூமெண்ட் தான் இது. தலைவர் ஃபேன்ஸுக்கு அவருக்கு ஓகே தான், அவரை நல்லா தான் காமிச்சிருக்காங்க. மற்ற நம்ம இப்போ ஒரு டைரக்ஷன் இதில் வந்து பார்க்கும்போது அது அவ்வளோவா இல்லை. தலைவரை நல்லா காமிச்சிருக்காங்க, அவரை மாஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நிறைய மாஸ் சீன்ஸ்லாம் இருந்தது. மெயினாக வந்து நாட் ரஜினிகாந்த் ஃபேன்லாம் இல்லை, பட் சூப்பராக ஒரு என்டர்டைமிங்காக இருந்தது. ரொம்ப கிளாஸியாக இருந்தது, அது பிடிச்சிருந்துச்சு. இல்லை ரொம்பலாம் எதிர்பார்க்க வேண்டாமே, நார்மலாக ஒரு கிளாஸியாக பார்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பிடிக்கும். அஃப்கோர்ஸ் அவருக்கு அவ்வளோ திறமை இருக்குல்ல, ஸோ கண்டிப்பாக அவர் பண்ணலாம், தப்பே கிடையாது. இல்லை ஆக்சுவலி இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்பவே செம்மையாக எடுத்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தான் சொல்லிட்டு வந்தேன் நான். ரொம்ப அழகாக அதை வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு போரிங் இல்லாமல் எல்லாமே சூப்பராக கிளாஸியாக தான் போச்சு. அதுவுமே நான் கம்முன்னு ஓரமாக தான் இருந்தேன், மிச்சவங்க தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அது அந்த சாங் வர்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப வைப் ஆகிடுச்சு. ஸோ நல்லா இருந்தது. பிஜிஎம்லாம் ரொம்ப கணீர்னு இருந்தது. பட் அதுதான் வந்து இன்னும் ஹைப்பாக. அனிருத் மியூசிக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி மாசான ஒரு ஃபிலிம்க்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக சூப்பராக இருந்தது. நாகார்ஜுனாவோட வில்லனிசம்லாம் சொல்லவே தேவையில்லை. உண்மையிலே வந்து ரொம்ப கிளாஸியாக, இப்போலாம் வந்து ஹீரோஸை விட வில்லனுக்கு தான் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக நடிச்சிருந்தார் அவர். அஃப்கோர்ஸ் எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ் வேறு, அது வந்து சொல்லவே தேவையில்லை. பட் வந்து அவரோட அந்த வில்லனிசமும் வந்து அந்த ஸ்டைலிஷாக கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. எஸ், அவர் வந்துட்டு சொல்லவே முடியல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவரோட ஆக்டிங் பற்றிலாம் சொல்லவே தேவையில்ல. பட்டு சம்டைம்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி அந்த ஃபேஸ் வரணும் இல்லையா, அதெல்லாம் அவர் பக்காவாக கொடுத்துருந்தார். இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லா மெம்பர்ஸையும் எல்லா டைம்லேயும் ஃபுல்லாகவே போட்டிருந்தா அது அந்த அளவுக்கு சூட் ஆகிருக்காது. அப்பப்போ அவங்களோட என்ட்ரி வர்றது தான் நல்லா இருந்தது. கரெக்டாக தான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய வயலன்ஸ் சீன்ஸ்லாம் இருந்ததில்ல. ஸோ ஓகே தான். தெரியல எனக்கு அதை பற்றி நோ ஐடியாஸ் ஆக்சுவலி. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. நல்லா இருந்துச்சுண்ணா. படத்தில் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் படம்னு வரப்போ கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ட்ரக்ஸ்லாம் எதிர்பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல, ஓவரால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் fast screen அந்த மாதிரி இருந்திருக்கும். படம் லேக்காக தான் இருக்கு. ஆமாம், கொஞ்சம் லேக் தான். அண்ணியோட மியூசிக்லாம் என்ன? மாஸ் படத்தில் மியூசிக்காக தான் நல்லா இருக்குது. மோனியா சாங்லாம் இந்த அளவுக்கு வைஸ் ஃபைன் நல்லா இருக்குது. இந்த இடத்துல எனக்கு பிடிக்கல, இந்த இடம் பிடிச்சிருக்கேன். பிடிக்கலைன்னா அங்கங்கே லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் லேக் ஆகிற மாதிரி தாண்டி இருந்துச்சு. பிடிச்ச சீன் வந்துட்டு அந்த பொண்ணு செத்து போகிற சீனு. சொல்லுவேன் பேர் என்ன, கல்யாணி சாவர சீனு, அதுதான் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் 3 பேர் ஒன்றா வராங்களே, அதான் சொல்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் டக்குன்னு பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. No, not that பிடிச்சிச்சான்னு, இட்ஸ் லைக் கண்டினியூஸ்லி ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டே இருக்குது. ஒரு எண்டு வரணும்னு நினைக்கிறோம், there's no end as such. அடுத்த ஒரு ஸ்டோரி வர மாதிரி இருக்குது, அடுத்த ஒரு ஸ்டோரி வர மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் டூ லாங் அ மூவி கைண்ட் ஆஃப். ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தால் நாட் வெரி கம்ஃபர்டபுள். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருப்பீங்க? இல்லை, ஐ நெவர் ஹேட் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பார்க்குற ஐடியாவே இல்லை. ஐ லைக் இஸ் மூவிஸ். இப்போ ஆஃப் லைட் நான் ரொம்ப பார்க்குறது இல்லை, பிகாஸ் ஆஃப் த வயலன்ஸ் அண்ட் ஆல் தி ஸ்டஃப். பட் இருந்தாலும் வாட் ஐ ஃபீல் இஸ் ரொம்ப லாங் ஸ்டோரி அண்ட் டூ மச் ஃபார் தெம். ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாம் தலைவர் காட்டுறாங்க, தட் இஸ் ஆல் ரிஃப்ரெஷிங் கண்டிப்பாக. ஆஸ் வி ஹவ் சீன் ஹிம் earlier. முதல்ல இந்த மாதிரி இருந்தது, பட் டூ மச் ஆஃப் அ வயலன்ஸ் ஐ ஃபீல். மற்றபடி ஆல் திஸ் இஸ் ஃபைன். ஷோபின் எப்படி நடிச்சிருக்காரு? ஓகே. நாகார்ஜுனா இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட். ஓகே. கிளைமேக்ஸ் வந்து அமீர் கானை கொண்டு வந்து வேஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் பேன் இண்டியாவுக்கு ஏதாவது ஒரு they have to show something special, அந்த மாதிரி கொண்டு வந்துருப்பாங்களா இருக்கும். பட் ஐ லைக் அமீர் கான் ஆல்சோ. ஒரு சீனில் பார்க்கல தப்பில்லை அந்த மாதிரி.